வாசிங்க 3:10 நம்ம வாக்குத்தத்தத்தை. வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகள் திராட்சரசங்களால் புரண்டும். நல்ல பிதாவே, இந்த வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதிங்க. நாங்கள் ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு இடைப்பட்டு எங்களை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் உம்மை சார்ந்து நிற்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. இந்த வசனம் என்கிற அப்பத்தை கொண்டு எங்கள் ஆத்துமாவை போஷிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. வாலிபர்கள் தான் நிறைய சத்தமாக போடணும். இது அம்புட்டும் தூங்கு முஞ்சியாவோன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. நல்ல உற்சாகமாக ஒரு அல்லேலூயா. ஆண்கள் வாலிபர்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நாம் ஆண்டவரை துதிக்கும்போது தேவனுடைய பிரசன்னம் கூடும், மகிமை கூடும், பிசாசு கிரியைகள் விலகி போகும். ஆண்டவருடைய பிரசன்னம் கூட கூட பிசாசு கிரியைகள் விலகிடும். அதனால் நம்ம துதிக்கும்போது, சத்தமாக துதிக்கும்போது, சத்தமாக பாடும்போது தேவனுடையதான பிரசன்னம் நமக்கு என்ன செய்யும்? கூடிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. தோத்திரம். ஒரு தீ கங்கு இருக்கிறது, அதை ஊத ஊத என்ன செய்யுது? நல்ல தீ அனல் ஆகுது இல்லையா? அதுவே நம்ம தோத்திரம் சொல்ல 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 அனல் கூடிக்கிட்டே இருக்கும். அபிஷேகம், பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் கூடிக்கிட்டே இருக்கும். அத்த நல்லவர். ஆணுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்மளை ஆசீர்வதிப்பாராக. 1ஆம் தேதியிலிருந்து இந்த வாக்குத்தத்தத்தை தியானித்து வருகிறோம். ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் நிரப்புகிறவர். நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறவர்? நிரப்புகிறவர். எப்படி நிரப்புகிறார்? பூரணமாய் நிரப்புகிறார். எப்படி நிரப்புகிறார்? அறகுறையாக இருக்கிறத கூட எப்படி நிரப்புவார்? பூரணமாக நிரப்புவார். சரி, எதை நிரப்புகிறார்? களஞ்சியங்களை நிரப்புகிறார். களஞ்சியம் நிரம்பணும்னா விவசாயம் நடக்கணும். விவசாயம் நடக்கணும்னா மழை பெய்யணும். அப்போ மழை பெய்யணும். மழை பெஞ்சிச்சுன்னா விவசாயம் நடக்கும். விவசாயம் நடந்து நல்ல மகசூல் வரும். மகசூல் நல்லா விளைஞ்சிச்சுன்னா எது நிறைஞ்சிரும்? களஞ்சியம் நிறைஞ்சி. ஆனால் மழை பெய்யணும்னா என்ன செய்யணும்? போச்சு. யாரும் சொல்கிறாங்க பாருங்க, உபவாசிக்கணும். சிஸ்டருக்காக தோத்திரம். இப்போ பிரசங்கத்தை மறந்துக்கிட்டு வாரி, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். உபவாசம் எடுத்து ஜெபித்தால் மழை பெஞ்சது. யோவேல் புஸ்தகத்தில் உபவாசம் எடுத்து ஜெபித்தார்கள், மழை பெஞ்சது, விவசாயம் செழித்தது, களஞ்சியம் நிரம்புச்சு. அல்லேலூயா. 2வது பார்த்தோம், வலைகள். மீன் பிடிக்கிறவர்கள் மீன் பிடிக்க கடலுக்கு போனார்கள், படகுகளை கொண்டு போனார்கள். அவர்கள் வலைகள் நிரம்பிச்சு, படகும் நிரம்பிச்சு. ஸோ விவசாயிகளுக்கு களஞ்சியம் நிரம்புவது போல் ஒரு மீனவனுக்கு எது நிரம்பணும் எதிர்பார்ப்பான்? சொல்லுங்கள். வலைகள் நிரம்பணும். வலை நிறைய மீன் பிடிக்கணும், வலை நிறைய நேர் பிடிக்கணும், அப்படியே படகு நிறைய மீனோடு வரணும் வீட்டுக்கு வரும்போது. இது ஒரு மீனவன் தொழிலே எதிர்பார்க்குறேன். இதே போல தான் கர்த்தர் அவருக்கு அந்த மீனவர்கள் மீன் நிறைய பிடிச்சி வலை நிறைஞ்சு படகு நிறைய காரணம் என்னென்னா அவங்க ஆண்டவர் சொன்னபடி செய்தார்கள். அல்லேலூயா. வலையை கொண்டு போய் எங்கே போட சொன்னார்? ஆழத்தில் போடுனார். ஆழத்தில் கொண்டு போய் போட்டாங்க, மீன் கிடைச்சது. ஸோ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, கிளைமேட்டை பார்க்காம, சூழ்நிலையை பார்க்காம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்டால் நம்முடைய தொழிலில் வலைகள் படகு நிரம்பினது போது தொழிலில் வருமானம், லாபம், ப்ராஃபிட்டு நிரம்புவது நிச்சயம். அல்லேலூயா. அப்போ களஞ்சியம் நிரம்பணும்னா ஃபாஸ்டிங் எடுக்கணும். தொழிலில் லாபம், தொழில் நிரம்பணும்னா, வருமானம் வரணும்னா தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். 3வது ஒரு காரியத்தை சொன்னேன். பள்ளத்தாக்குகள் எங்கும் தண்ணீரால் நிரப்பப்பட்டது. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் பள்ளத்தாக்குகள் எங்கும் தண்ணீர் நிரப்பப்படும். எப்படி நிரம்பும்? விசுவாசம். ஆண்டவர் சொன்னார், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், நீங்கள் என்ன செய்யுங்கள்? இந்த பள்ளத்தாக்குகள் எங்கும் எதை வெட்டுங்கள்? வாய்க்கால்களை வெட்டுங்கள்.
தண்ணீர் வந்து சேமிப்பதற்கு வசதியாக நீங்கள் கரைகளை வெட்டுங்கள், கண்மாய்களை வெட்டுங்கள், வாய்க்கால்களை வெட்டுங்கள் என்று சொன்னபோது அவர்கள் விசுவாசத்தோடு அந்த வேலையை செய்தார்கள். இந்த வனாந்தரத்தில் மழை பெய்யாமல் தண்ணி வராமல் எப்படி தண்ணி வரும்? அதை விசுவாசித்தார்கள். ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு, தேவ வார்த்தைக்கு விசுவாசித்து பள்ளத்தாக்குகளை வெட்டினார்கள். அங்கே தண்ணீர் நிரம்பினது. அல்லேலூயா. தண்ணீர் என்பது எதனுடைய அடையாளம்? ஆசீர்வாதத்தின் அடையாளம். ஸோ ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். உங்கள் பள்ளங்கள் எல்லாம் எந்தெந்த பொருளாதாரத்தில் என்னென்ன காரியத்தில் பள்ளமாகி கிடக்கோ உங்கள் பள்ளங்களை எல்லாம் இந்த வருஷம் நிரப்புவார். இந்த வருஷம் உங்கள் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். இந்த 3 காரியத்தை பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு பார்க்க போகிறோம். எடுங்க ஆகாய் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம். இந்த ஆலயத்தை சொல்லுங்க, எல்லாரும் வாசிங்க. இப்ப இந்த ஆலயத்தை மகிமையினால் நிரப்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆலயத்தை மகிமையினால் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சத்தமார் அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி என்றால் இந்த வருஷத்திலே நம்முடைய ஆலயத்தை மகிமையினால் என்ன செய்ய போகிறார்? நிரப்ப போகிறார். எத்தனை பேர் சந்தோஷம்? அல்லேலூயா. ஆலயத்தை மகிமையினால் என்ன செய்ய போகிறார்? நிரப்புவார். ஆலயம் என்றால் என்ன? இதான் இருக்குல்ல, இதான் ஆலயம். ஆலயம் என்பது முதலாவது நம்ம தேவ ஜனங்கள் ஆதாம் காலத்திலிருந்து மோசே காலம் வரைக்கும் ஒரு பலிபீடத்தை கட்டித்தான் தேவன் என்ன செய்து வந்தார்கள்? ஆராதித்தோம். அங்கே தான் மகிமை இறங்குச்சு. பலிபீடத்தில் வந்து இறங்குச்சு. பலிபீடத்தை மகிமை நிரப்பணும். பிறகுதான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? மோசே காலத்தில் ஒரு மொபைல் சர்ச்சு கட்டினார். நடமாடும் ஆலயம். என்னது? நடமாடும் ஆலயம், மொபைல் சர்ச். அதுக்கு பேர் ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரம் என்ற ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. அது அந்த இடத்துல போட்டு டென்ட் அடிப்பாங்க. ஆண்டவருக்கு பலி செலுத்துவாங்க. தேவ மகிமை இறங்கும். அப்புறம் ஆண்டவர் புறப்பட சொன்னோன்னா எல்லாத்தையும் சுருட்டி எடுத்துக்கிட்டு வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. போய் அங்கே வந்து அந்த டென்ட்டை போடுவாங்க. அங்கே ஆண்டோடைய மகிமை இறங்கும். இப்படி ஒரு நடமாடும் ஆலயத்தை கட்டினார்கள். இதுதான் கர்த்தர் அவர்களுக்கு கட்டி கொடுத்த முதல் ஆலயம். அது வரைக்கும் பலிபீடம் தான் கட்டி ஆராய்ச்சாங்க. அதுக்கு பிறகு தாவீது காலத்தில் தான் நம்ம ஆண்டவருக்கு இப்படி டெம்பரவரி சர்ச்செலாம் கட்டக்கூடாது, பெர்மனண்ட்டாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சர்ச் கட்டணும்னு சொல்லி அவர் தான் ஒரு இடத்த சூஸ் பண்ணி அந்த எருசலேமில் அந்த தேவாலயம் கட்டுறதுக்கு 37 ஏக்கரை வாங்கி அந்த இடத்த என்ன செஞ்சார்? ஆலயம் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணி நல்ல தங்கத்தை போல தங்கம் வெள்ளி எல்லாம் வாங்கி குமிச்சார். கட்ட போகிற நேரத்துக்கு ஆண்டவர் சொன்னார், நீ கட்ட வேண்டாம், உன் மகன் கட்டட்டுன்னார். யார்? சாலமோன் ஒரு பெரிய தேவாலயத்தை தங்கத்தில் கட்டினார். ஒரு கல்லுக்கு இடையில் எதை கரைச்சி ஊற்றினார்? தங்கத்தை கரைச்சி ஊற்றினார். ஒவ்வொரு கல்லுக்கும் இடையில் எவ்வளோ பெரிய கல் இருக்கும் பாரு. கல்லுக்கு இடையில சாந்துக்கு பதிலாக எதை கரைச்சி ஊற்றினார்? நினச்சி பார்க்க முடியுமா? நான் 1 கிராமம் வச்சுக்கிட்டு என்ன பாடுபடுத்திக்கிட்டு இருக்கேன். அதை தூக்கி மூக்கில் வச்சு 1 கிராமம் கூட விட்டு வைக்காத காலத்தில் அவன் தங்கத்திலேயே பூசுறதுக்கு சாந்து வச்சு சோரை பூசுகிற போதெல்லாம் தங்கத்தை என்ன செஞ்சார்? தகடா தட்டி அப்படியே என்ன செஞ்சார்? அப்படியே சிக்குன்னு உள்ள சர்ச்சுக்குள்ள போனால் சில்லுன்னு அப்படி இருக்கு தங்கத்தில். அப்படி இன்னும் சின்ன சர்ச்சா நம்ம மாதிரி இப்படியா? ஐயோ, எவ்வளோ பெரிய சர்ச்சு! அப்படி ஒரு தங்கத்தில் வெள்ளியில் சர்ச்சு கட்டினார். அந்த சர்ச்சை கட்டும்போது தேவனுடைய மகிமை வந்து நிரம்பினது. வாசிங்க 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அங்கே சாலமோன் ஜெபம் பண்ணி முடித்தபோது
கர்த்தருடைய மகிமை. 2 நாளாகம 7:1. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பினது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய மகிமை வந்து ஆலயத்தை என்ன செஞ்சது? நிரப்பினது. எப்போ நிரப்புச்சு? 2 காரியம் செஞ்சார். ஒன்று பலி செலுத்தினார். பலி செலுத்தி முடிச்சுட்டு ஜெபம் பண்ணார். அப்போ பலியும் ஜெபமும் பண்ணுனா எது வரும்? ஆலயத்தில் மகிமை இறங்கிரும். பலின்னா நம்ம இப்போ ஆடு வெட்ட முடியுமா? ஆடு விற்கிற விலையில் ஒன்று 10,000 15,000 20,000 விற்றுக்கிட்டு இருக்கல. எங்கிட்ட ஆடு வாங்கி வெட்டுறது? மாடு வாங்கி வெட்ட முடியுமா? முடியாது. ஆடு மாடுலாம் வெட்ட முடியாது, விலை விற்க அப்படி இருக்குது. அதனால இன்றைக்கி ஒரே சிம்பிளாக பண்ணி கொடுத்துட்டாரு. என்ன வெட்டணும்? ஸ்தோத்திர பலி. என்னது? ஸ்தோத்திரம். காலை உதடுகளின் காலை ஆகிய ஸ்தோத்திர பலியை செலுத்த வேண்டும். ஸ்தோத்திரம் சொன்னால் அது பலி செலுத்தினதுக்கு சமம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். அப்போ ஸ்தோத்திரம் என்பது ஒரு பலி செலுத்தினதுக்கு சமம். நிறைய தோத்திரம் சொன்னால் நிறைய பலி செலுத்தினதுக்கு சமம். ஒரு 500 தோத்திரம் சொன்னால் 500 ஆடு பலி செலுத்தினதுக்கு சமம். இங்கே பாருங்கள், அவர் என்ன எவ்வளோ செலுத்தினாராம்? எவ்வளோ சர்வாங்க தானே? எத்தனை ஆடு? 3ஆம் வசனம் பாருங்கள். எத்தனை ஆடு? 2ஆம் வசனமா? எத்தனை ஆடு? 7,000 ஆடு. அங்கேதான் 1,00,000 தம்பி, அதே வையா, அதே தான் 5ஆம் வசனம். ராஜாவாகிய சாலமோன் 20,000 மாடு 1,20,000 ஆடுகளை பலியிட்டான். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளோ மாடு? 20,000 மாடு, 1,20,000 ஆடுகள். நீங்கள் 1,00,000 தோத்திரம் சொல்லுங்க. 1,00,000 ஆடு பலி செலுத்தினதுக்கு சமம். நமக்கு எங்கே 10 தோத்திரம் கூட வர மாட்டேங்குது. 4 தோத்திரம் சொல்கிறதுக்குள்ள 4 தசைக்கும் பார்த்துடுறோம். தோத்திரம் நிறைய சொல்லணும். தோத்திரத்தினால எது பெருகும்? கிருபை பெருகும். தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். நல்ல நிறைய தோத்திரம் சொன்னால் ஒவ்வொரு தோத்திரத்துக்கும் ஒவ்வொரு ஆடுகளை கொண்டு வந்து பலி செலுத்தினதுக்கு சமம். இனிமேல் தோத்திரம் குறையவே கூடாது. வாயில் நிறைய தோத்திரம் சொல்லிக்கிட்டு, இப்போவுமே பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே உங்கள் வாய் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? சொல்லுங்கள், தோத்திரம் அப்படின்னா நீங்கள் தோத்திரம் சொல்ல சொல்ல உங்களுக்குள்ளே எது வந்து நிரம்பிக்கிட்டு இருக்கும்? மகிமை நிரம்பிக்கிட்டே இருக்கும். நீங்கள் பாருங்கள், 1ஆம் வசனம் சொல்லுது. அந்த 1ஆம் வசனத்தில் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பினது. பலி செலுத்தி ஜெபம் பண்ணுறாரு, மகிமை வந்து ஆலயத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? நிரப்பிக்கிட்டே இருக்கு. நீங்கள் தோத்திரம் சொல்ல சொல்ல உங்களை நிரப்பும். சரி, இப்போ வாங்க, முதல்ல ஆலயம்னா எது? இப்போ நான் கட்டடத்தை சொன்னேன். சாலமோன் என்ன செய்ய? தேவாலயத்தை கட்டடத்தை கட்டினார். கட்டடம் இன்னைக்கு சர்ச்சே கிடையாது. நீங்கள் யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனமா? பிதாவை எங்கு தொழுது கொள்ளும் காலம் வருது. அந்த வசனம் எடுங்க. 4:21 வந்திருக்கு பார்த்தீங்களா? 4:21 என்னது? பிதாவை எங்கு தொழுது கொள்ளும் காலம் வரும். அப்போது கட்டடத்துக்குள்ளே இருந்து பிதாவை தொழுது கொண்ட காலம் போய் இப்போ பிதாவை ராஜபாளையத்திலேருந்து தொழுது கொள்ளலாம், சீலத்திலேருந்து தொழுது கொள்ளலாம், மதுரையிலேருந்து தொழுது கொள்ளலாம், ஸ்ரீலங்காவில் போய் தொழுது கொள்ளலாம், அமெரிக்காவில் போய் தொழுது கொள்ளலாம், சிங்கப்பூரில் போய் தொழுது கொள்ளலாம், சவுதியில் போய் தொழுது கொள்ளலாம். பிதாவை எருசலேமிலே தேவாலயத்தில் போய் தொழுது கொண்டு வந்த காலம் மாறி சொல்லுங்க எங்கும் தொழுது கொள்ள. அப்போ ஆலயம் எங்கும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. எது ஆலயம்? வாசிங்க 1 கொரிந்தியர், சீக்கிரம் எடுங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 16 வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும்
தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அப்படின்னா தேவனுடைய ஆவி அங்கே வாசமாய் இருக்கிறதோ அதுதான் தேவனுடைய. உங்களுக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் வாசமாய் இருந்தால் நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். நீங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாய், அபிஷேகத்தை பெற்றவர்களாய், பரிசுத்தாய் பெற்றவர்களாய் மாற வேண்டும். அப்படி மாறினால் நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். 17ஆம் வசனத்தை பாருங்க. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை, தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, யார் ஆலயம்? நம்ம தான் ஆலயம். நீங்களே தேவனுடைய ஆலயம். அப்போ தேவனுடைய ஆவி வாசம் பண்ணினால் நீங்கள் தேவனுடைய ஆலயம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் தேவனுடைய ஆலயம். அப்போ நாம் தான் சர்ச். இப்போ வாசிங்க ஆகாய் புத்தகத்தை. தேவனுடைய ஆலயத்தை மகிமையினால் நிரப்புகிறார். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ தேவனுடைய ஆலயத்தை தேவன் மகிமையால் என்ன செய்கிறார்? நிரப்புகிறார். நம்மை மகிமையினால் இந்த வருஷம் முழுவதும் என்ன செய்ய போகிறார்? மகிமைனா என்ன? மகிமைனா என்ன? மகிமைனா மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை அப்படின்னு பாட்டு தான் ஞாபகம் வருது. மகிமைனா என்னது? இங்கிலீஷில் க்ளோரி. மகிமை, மகிமைனா 3 அர்த்தம் இருக்குது. எத்தனை அர்த்தம் இருக்குது? 3 அர்த்தம் இருக்குது. மகிமை என்ற வார்த்தைக்கு 3 அர்த்தங்கள் இருக்குது. 1, வாசிங்க யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ம் 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 இப்போ வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. உம்முடைய குமாரனை உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு உம்முடைய குமாரனை நீர் என்ன செய்யும்? மகிமைப்படுத்தும். இங்கே பாருங்க, மகிமைனா என்னன்னு அர்த்தம்? நல்லா கவனிக்கணும், எல்லாரும் கவனிக்கணும். எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். குமாரனை மகிமைப்படுத்தும் அப்படின்னா என்ன அர்த்தம்? குமாரனை கனப்படுத்தும். குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படி முதல்ல குமாரனை நீங்கள் என்ன செய்யுங்க? மகிமைப்படுத்தும். ஏன்? குமாரனை யாரும் மதிக்கிறது இல்லை. இவன் சாதாரண தச்சனுடைய மகன் தானே, இவன் இந்த மரியாள் மகன் தானே, இந்த நாசரேத்து ஊருக்கார பையன் தானே என்று ஏசப்பாவை அவர்கள் மட்டமாக மதித்தார்கள் யூத மத தலைவர்கள். அதனாலே இவங்களுக்கு முன்னாடி என்ன நீங்க என்ன செய்யுங்க? குமாரனை மகிமைப்படுத்துங்கள், கனப்படுத்துங்கள். நான் சொல்றபடிதான் எல்லாம் நடக்கிற அளவுக்கு என்னை கனப்படுத்துங்கள். குமாரனை பிதா கனப்படுத்தினார். எப்படி கனப்படுத்தினார்? அவரை அல்லாமல் ஒருவனும் என் மூஞ்சில முழிக்காத, என்கிட்ட வராதப்போ. உடனே இயேசு சொல்றார், நானே வழியும் சத்தியமும், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதா கிட்ட போக முடியாது. ஸோ பிதா குமாரனை எப்படி கனப்படுத்துறார் பாருங்க. குமாரனை அல்லாமல் எது கேட்டாலும் நான் செய்ய மாட்டேன். குமாரன் நாமத்தில் சொல்லி கேட்டால் தான் செய்வேன். குமாரனை அல்லாமல் நீ மோட்சத்துக்கே வராத, குமாரனை அல்லாமல் என் பக்கத்தில் எவனும் வராத. அப்போ இயேசுவை அல்லாமல் ஒருவனும் பிதாட்ட போகவே முடியாது, எதையும் கேட்டு பெற்றுக்கொள்ளவும் முடியாது. குமாரன் இல்லாமல் நாம் எதையுமே பிதாட்ட அடையவே முடியாது. இப்படி பிதா குமாரனை என்ன செய்தார்? மகிமைப்படுத்தினார் என்று சொல்வதை விட கனப்படுத்தினார். ஹானர், ஹானர், ஹானர். ஒரு முதலாளி இருக்கிறாரு, ஒரு மேனேஜர் இல்லை பொறுப்பை ஒப்படைக்கிறாரு. இந்த மேனேஜர்கிட்ட கேட்காம எதையும் நான் செய்ய மாட்டேன்னு ஒரு மேனேஜரை முக்கியப்படுத்துகிறார். அது மாதிரி பிதா குமாரனை கனப்படுத்துகிறார்.
இந்த கனப்படுத்துறதுக்கு பேர் தான் மகிமைப்படுத்துறது. சொல்லுங்க. அப்போ க்ளோரி, அந்த 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 மகிமைப்படுத்துதல் என்பது கனப்படுத்துறது, முக்கியப்படுத்துறது. ஸோ இந்த வருஷத்தில் உங்களை பிதா கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? தம்முடைய மகிமையினால் நிரப்ப போகிறார். ஆலயத்தை தம்முடைய மகிமையினால் நிரப்பினது போல ஆலயமாகிய நம்மை, சொல்லுங்க, ஆலயமாகிய நம்மை இயேசு கனப்படுத்த போகிறார். உங்களை கனப்படுத்துவார். உங்களை யாரெல்லாம் மட்டமாக நினைச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை அற்பமாக நினைச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை ஏளனமாக நினைச்சாங்களோ, அவங்களுக்கு முன்னாடி உங்கள் சொல்லுபடி தான் நடக்கிற அளவுக்கு என் கர்த்தர் உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் தெருவுக்குள்ளே, சொந்த பந்தத்துக்குள்ளே கனப்படுத்த போகிறார். ஆமேன், ஆமேன். ஆண்டவர் சொல்றார், என்னுடைய வார்த்தையின்படியே அன்றி ஒன்றும் நடக்காது போ. அல்லேலூயா. பவுலை கர்த்தர் கனப்படுத்தினார். பவுல் என்ன சொல்கிறாரோ அதன்படியே நடக்கிற அளவுக்கு பவுலை என்ன செய்தார்? கனப்படுத்தினார். என் தேவன் இந்த வருஷத்தில் உங்களை யாரெல்லாம் ஏளனமாக பேசினாங்களோ, யாரெல்லாம் அற்பமாக நினச்சாங்களோ, அவங்களுக்கு மத்தியில் என் கர்த்தர் உங்களை கனப்படுத்த போகிறார். நீங்கள் போய் ஜெபிச்சு தான் குணமாகிற அளவுக்கு, நீங்கள் போய் ஜெபம் பண்ணாதான் நல்லது நடக்குன்ற அளவுக்கு கர்த்தர் உங்களை கனப்படுத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் இந்த வருஷம் மகிமையினால் உங்களை நிரப்புகிறார், கனப்படுத்த போகிறார். ஸோ க்ளோரி, அந்த மகிமை என்ற வார்த்தையினுடைய முதல் அர்த்தம் உங்களை கனப்படுத்துதல், ஹானர் பண்ணுதல், முக்கியப்படுத்துதல். ரெண்டாவது, யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். நீ விசுவாசித்தால், நல்லா வாசிங்க, சத்தமாக வாசிங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்போ இங்கே மகிமையை காண்பாய் என்பதனுடைய அர்த்தம் என்ன? உங்களுக்கு அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். லாசரு மரித்து போனார், வியாதியாக இருந்தார். அப்படி சகோதரிகள் மார்த்தாலும் மரியாள் இருந்தார்கள். தன் சகோதரன் வியாதிப்பட்ட உடனே ஏசப்பாக்கு சொல்லிவிட்டாங்க, ஐயோ இந்த மாதிரி எங்கள் தம்பி லாசரு வியாதியாக இருக்கா வாங்கன்னு. அவர் வரலை. இறந்த பிறகு வந்தார். இறந்து எத்தனை நாள் கழித்து வந்தார்? 4 நாள் கழித்து வந்தார். 4 நாள் கழித்து வந்தார். அடக்கம் பண்ணியாச்சு. அடக்கம் பண்ணி 4ஆவது நாள் ஆயிடுச்சு. இப்போ வந்து நிற்கிறாரு, துஷ்டி கேட்க வந்த மாதிரி வர்றாரு. அழுகிறாங்க, ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்திருப்பீரானால், சொல்லுங்க, எப்படி சொல்கிறாங்க? நீர் எங்களோடு இருந்திருப்பீரானால் என் சகோதரன் என்ன செய்திருக்க மாட்டான்? மரித்திருக்க மாட்டானே என்று சொல்லுகிறார்கள். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தான் வந்துட்டேன்ல, அவனை எங்கே அடக்கம் பண்ணியிருக்க, கல்லறை எங்கே இருக்குதுன்னு கேட்குறாரு. கல்லறை எங்கே தான் இருக்குது, பக்கத்தில் மலையடிப்பட்டில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, நம்ம கல்லறை மலையடி, அது மாதிரி அவங்க பக்கத்தில் இருக்குண்ணா, வாங்க போவோன்னு எல்லாருமே இங்கேருந்து புறப்படுறாங்க. புறப்பட்டு கல்லறைக்கிட்ட போகிறாங்க. கல்லறைக்கிட்ட போன உடனே எந்த கல்லறைன்னு கேட்காங்க. அந்த நடுவில் இருக்குல்ல, அந்த கல்லறை தான். அந்த கல்லறை தானா? ஆமாம், இப்போ புதுசாக இருக்குது. அந்த கல்லை எடுங்க, நான் அவனை பார்த்தே ஆகணுன்றார். யாரை? அவன் முகத்தை நான் என்ன செய்யணும்? பார்த்தே ஆகணுன்றார். அப்போ மார்த்தாள் சொல்லுவாள், ஐயோ அவனை அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிடுச்சே, இப்போ கல்லை எடுத்தாச்சுன்னா, கல்லறை திறந்தாச்சுன்னா என்ன செய்யும்? நாருமேன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இயேசு சொல்கிறாரு, இப்போ சொல்லுங்கள் 40ஆம் வசனத்தை, நீ விசுவாசித்தால் மகிமை. அப்போ நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இங்கே மகிமை என்பது எது? அற்புதம். என்னது? அற்புதம். நீ விசுவாசித்தால் இந்த கல்லை திறந்தால் கூட, கல்லறையை திறந்தால் கூட சுமலே சொல்லுங்க வராது. அப்போ சுமல் வராதபடிக்கு, அழுகி போன உடம்புல இருந்து, அழுகி போன உடல்ல இருந்து சுமல் வராதபடிக்கு அந்த சரீரத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். இங்கே மகிமை என்பது அற்புதத்தை காட்டுகிறது. இங்கே மகிமை என்பது ஒரு வல்லமை வெளிப்படுவதை காட்டுகிறது. அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்.
அற்புதம். என்ன நடந்தது? கல்லை எடுத்தார்கள். எல்லாரும் கட்சிப்பு எடுத்து எதை பிடிக்கிறாங்க? மூக்கை பிடிக்கிறாங்க. எல்லாரும் மூக்கை பிடிக்கிறாங்க. இயேசு சொல்லுகிறார், லாசருவே வெளியே வான்றார். வான்னு சொன்ன மாத்திரத்திலே அவனுடைய அழுகி போன உடல் நல்ல உடலாக மாறி அவன் உயிர் பெற்று அங்கேருந்து உயிரோடு வெளியே வர்றான். இப்போ சுமலெல்லாம் அடங்கிருச்சு. ஏன்னா உயிர் நல்ல உடலாயிருச்சுல, சுமலெல்லாம் போயிடுச்சு, கெட்ட சுமல்லாம் போயிடுச்சு. இப்போ நல்லா ஆயிடுச்சு. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இதுக்கு பேர் தான் தேவனுடைய மகிமை. உன் வாழ்க்கை அழுகி போய் இருக்கிறதா? உன்னுடைய வாழ்க்கை நாரி போய் இருக்கிறதா? என் பேரே கெட்டு போய் கிடக்கா? என் பேர் நாரி போய் கிடக்கா? உன் பேரை மாற்ற போகிறார். நீ அதிசயத்தை காண போகிறாய். ஆபிரகாமுக்கு பேர் வாக்கு கொடுத்தாரு, உன் பேரை என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன். உன் பேரை என்ன செய்வேன்? உன் பேர் ரிப்பேர் ஆகி கிடக்கா, உன் பேர் நாரி போய் கிடக்கா, உன் பேரை நான் இது பண்ணி கிடக்கா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த வருஷத்திலே உங்களுக்கு ஒரு மகிமை வெளிப்படும். கர்த்தருடைய மகிமை உனக்கு ஒரு அதிசயத்தை உண்டு பண்ணும். என்ன அதிசயம்? நாரி போன உடல்லே நாற்றமில்லாத ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கையை தருவார். ஆமென், அல்லேலூயா. மூன்றாவது, மகிமை என்றால் அர்த்தம் என்ன? மகிமை என்றால் அர்த்தம் என்ன? வாசிங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். பிதாவினுடைய மகிமையினாலே கிறிஸ்து கல்லறையிலிருந்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மூணாவது, மகிமை என்பது உயிர்ப்பிக்கப்படுதல். அங்கே மறுபடியும் அந்த வசனத்தை எல்லாரும் கவனிங்க. பிதாவின் மகிமையினாலே. அந்த மகிமை என்ற இடத்துல இங்கிலீஷ் பைபிளில் படித்து பாருங்க, பவர்னு இருக்கும். சக்தி, வல்லமை, சக்தி. பிதாவினுடைய சக்தியினாலே, பிதாவினுடைய வல்லமையினாலே, பிதாவினுடைய மகிமையினாலே இயேசு கல்லறையிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டார். சத்தமாக அல்லேலூயா சொல்லுவோமாக. ஸோ இந்த வருஷம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வல்லமை, பிதாவினுடைய மகிமை என்கிற வல்லமை வரும். அது டெட் லெவலில் கிடந்தாலும் சரி, மரித்த நிலைமையில் இருக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இனிமே இது உயிர்ப்பிக்காது, இதெல்லாம் இன்னும் ஒன்றும் செய்ய முடியாத நிலைமையில் இருக்கலாம். ஆண்டவர் அதை உயிர்ப்பிக்கிற ஒரு வல்லமையை கர்த்தர் தரப்போகிறார். ஆமென், அல்லேலூயா. அவ்வளோதான், இதெல்லாம் முடிஞ்சு, அந்த கேஸ் முடிஞ்சு போச்சு, கோர்ட்டில் தீர்ப்பாகி போச்சு, இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது, அவ்வளோதான், முடிஞ்சு போய் அது எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. முடிஞ்சு போன கதை, முடிஞ்சு போன கதை தான் இப்போ உயிர் அடைகிறது. முடிஞ்சு போன இயேசு உயிரடைஞ்சு வெளியே வருகிறார். உங்களுக்கு முடிஞ்சு போயிருக்கலாம், ஆனால் கர்த்தர் மாற்றுவார். இந்த நோய்க்கு மருந்தே இல்லை, இது அவ்வளவுதான் அப்படின்னு டாக்டர் சொல்லலாம். என் கர்த்தர் அங்கே உயிராக்கி கொடுப்பார். முடிஞ்சு போன காரியத்திலிருந்து, முடிந்ததிலிருந்து துவக்கத்தை காண்கிறவர் நம்முடைய தேவன். ஆமென், ஆமென். அதுதான் மகிமை என்பதனுடைய அர்த்தம். பிதாவினுடைய வல்லமையை காட்டுகிறது. ஸோ மகிமை என்பது ஹானர், ஒண்டர், பவர். வெரி குட். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது கணப்படுத்துகிறதா இருக்கிறது, அற்புதம் செய்கிறதா இருக்கிறது, ரெண்டாவது அவருடைய வல்லமை வெளிப்படுகிறதா இருக்கிறது. ஸோ பிதாவினுடைய மகிமை, அந்த தேவ மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. எது ஆலயம்? நீங்களும் நானுமே தேவனுடைய. அப்போ அந்த மகிமை, பிதாவினுடைய மகிமை, அற்புதம் செய்கிற மகிமை, உயிர்ப்பிக்கிற மகிமை, வல்லமை, அந்த அந்த கனப்படுத்துகிற மகிமை, இதெல்லாம் இந்த வருஷம் நமக்குள்ளே வந்து நம்மளை கர்த்தர் சிறப்பிக்க போகிறதுக்காய் கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அந்த மகிமையை குறித்து. சங்கீதம் 27:4 கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன்,
எதை பார்க்கும்படியாக? கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்கும்படியாகவோ, அந்த கர்த்தருடைய மகிமையை நான் ஆராய்ச்சி செய்யும்படியாகவோ, என் உயிர் இருக்கு வரைக்கும் கர்த்தருடைய ஆலயத்திலேயே தங்கி, என் உயிர் இருக்கு வரைக்கும் நான் ஒழுங்காக சர்ச்சுக்கு போவேன், என் உயிர் இருக்கு வரைக்கும் கர்த்தருடைய மகிமையை போய் பார்ப்பேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து ஜனங்களை வேடிக்கை பார்ப்பேன்னு சொல்லலை, கர்த்தருடைய ஆலயத்தில் போய் நான் மகிமையை பார்ப்பேன். சர்ச்சில் வந்து என்னத்தை பார்த்திய? அவங்கள பார்த்தேன், அவங்கள பார்க்கலையே. அந்த பிரதரை பார்த்தேன், அந்த சிஸ்டரை பார்க்கலையே. அந்த பிரதரை பார்த்தேன், இந்த பிரதரை பார்க்கலையே. அந்த சிஸ்டரை பார்த்தேன், இந்த சிஸ்டரை பார்க்கலையே. அவன் வந்தாங்களா என்னன்னே தெரியலையே. இவங்களை பார்க்க சொல்லலை. எதை பார்க்கணுமா? மகிமையை பார்க்க வேண்டும். என் உயிர் உள்ள நாள் வரைக்கும் நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் கர்த்தருடைய ஆலயத்திலே அவருடைய மகிமையை பார்க்கும்படிக்கு, மகிமையை பார்க்க முடியும். மகிமை என்ன செய்ய முடியும்? விசிபிள் ஒன், காணக்கூடிய ஒன்று. எது? எப்படி பார்க்கறது? இந்த கண்ணை மூடுனா மகிமை தெரியும். எந்த கண்ணை மூடணும்? இந்த கண்ணை மூடுங்க, அப்படியே தேவ மகிமை இறங்கி வர்றது தெரியும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். ரெண்டாவது, அந்த மகிமையை நான் என்ன செய்யணும்? எவ்வளவு இறங்கியிருக்கு, எவ்வளவு மகிமை வந்திருக்கு, இன்னும் எவ்வளோ வரணும், அப்படியே அந்த மகிமையை ருசிக்க தெரியணும். ஆமேன். அப்படியே துதிக்க 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 ஒவ்வொரு பாட்டாக அப்படியே மகிமை வந்து இறங்கும். தோத்திரம் 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 தோத்திரம். சாலமோன் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பினது போல நீங்களும் நானும் ஜெபிக்க 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 நம்முடைய ஆலயமாகி இந்த சரீரத்தில் கர்த்தருடைய மகிமை வந்துக்கிட்டே இருக்கும். கர்த்தருடைய மகிமை வந்து நிரப்பிக்கிட்டே இருக்கும். இதை அனுபவிக்கிற இடம்தான் தேவனுடைய ஆலயம். ஆமேன். இன்னைக்கு என்ன வந்தாங்கன்னா 2 பாட்டை பாட வேண்டியது, அப்புறம் 2 காணிக்கையை போட வேண்டியது, அப்படியே ஒரு பிரசங்கத்தை கேட்டு போகிறது. இது அல்ல ஆராதனை. நம் மகிமையை அனுபவிக்கணும். அனுபவிக்கணும். வெளியில் வந்தால் குளிர் தெரியுதுல்ல, வீட்டுக்குள்ளே இருந்தால் குளிர் தெரியுமா? தெரியாது. வெளியில் வந்தால் என்ன தெரியுது? குளிர்றது நல்லா தெரியுது. கிளைமேட் நல்லா குளிர் ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னு. இதே போல் தான் சர்ச்சுக்களை வந்தால் அந்த தேவ மகிமையை உணர தெரியணும். தேவ மகிமையை உணர தெரியணும். அந்த ஜில்னஸை உணர்றது போல். ஏசி ரூமுக்குள்ளே போனவுடனே உணர்றோமா? ஏசி என்ன செய்யுது? ஜில்லுன்னு இருக்குது. அந்த ஏசி உணருது, உடனே குளிருது, ஜில்லுன்னு இருக்குது. இதை உணர்றது போல் சர்ச்சுக்குள்ளே நுழையும் உடனே எதை உணர பழகணும்? மகிமையை உணரணும். அந்த மகிமையை அனுபவிக்கணும். அந்த மகிமையினால் அனலாக்கப்படணும். மகிமையினால் அப்படியே நிரப்பப்படணும். இதை இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு அதிகமாக தரப்போகிறாரு. நீங்கள் எதிர்பார்த்தா, விசுவாசித்தால் என் கர்த்தர் உங்களை மகிமையால் இந்த வருஷம் என்ன செய்வார்? நிரப்புவார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஆலயத்தை, எந்த ஆலயத்தை? அப்படியே நம்மளை சொல்லுங்க. இந்த ஆலயத்தை மகிமையினால் நிரப்புவாராக. இந்த ஆலயத்தை கனப்படுத்த போகிறார். இந்த ஆலயத்தை அற்புதம் செய்ய போகிறார். நோய் இருந்தால் குணமாக்கி அற்புதம். இந்த ஆலயத்திலே கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார். ஆமேன். 2வது காரியம், ஆபகுக்கு 2 அதிகாரம் 14 வசனம். ஆபகுக்கு 2 அதிகாரம் 14 வசனம். சமுத்திரம் தண்ணீரினால் நிறைந்திருப்பது போல, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கணும். மகிமையை என்ன செய்ய வேண்டும்? அறிய வேண்டும். ஸோ நோயிங் காட், நோயிங் க்ளோரி ஆஃப் காட். தேவனுடைய மகிமையை அறிகிற அறிவு நமக்கு தேவை. தேவனை அறிந்தால் தானே தேவனுடைய மகிமையை அறிய முடியும். ஸோ இந்த வருஷம் கர்த்தர் 2வது ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறார். உங்களை அவரை அறிகிற அறிவினால் நிரப்பப் போகிறேன். அவருடைய மகிமையை அறிகிற அறிவினால் 2 வித அறிவு இருக்குது. ஒன்று அவரை அறிகிற அறிவு, அவருடைய மகிமையை அறிகிற 2க்கு இருக்குது வித்தியாசம் இருக்குது. அவரை அறிகிற அறிவு வேறு, அவருடைய மகிமையை அறிகிற அறிவு வேறு. இப்போ முதலமைச்சர் இருக்கார் ஸ்டாலின், அவரை அறிகிற அறிவு வேறு,
அவருடைய பதவியில் இருக்கிற அதிகாரத்தை அறிகிற அறிவு வேறு. புரிஞ்சவங்க இல்லையா சொல்லுங்கள். இதே போல தான் நாம் தேவனை அறிய வேண்டும், தேவனுடைய மகிமையையும் அறிய வேண்டும். இந்த அறிவினால் இந்த வருஷம் கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்றைக்கி ஜனங்களுக்குள்ளே தேவனை பற்றி என்ன இல்லை, அறிய விரும்புறதில்லை. நல்ல கிறிஸ்தவன் தேவனை பற்றி அறிவு இருக்கணும். ஒரு பிள்ளைக்கு அப்பா அம்மா யாருன்றது என்ன இருக்கணும் சொல்லுங்கள். வளர வளர ஒரு வயசு குழந்தை இருக்குது, 10 மாதம் 1 வருஷம் வந்த உடனே என்ன செய்யணும், உங்கள் அப்பா எங்கே, அம்மா எங்கே, இதை இப்படி கையை காட்டும். அது உங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் எம்ல கரெக்டாக என்ன சொல்லிருச்சு. இன்னும் கொஞ்சம் வளருது, 1.5 வயசு 2 வயசு ஆகுது. உங்கள் அப்பா எங்கே போயிருக்காங்க, ஆஃபீஸுக்கு. என்ன ஆஃபீஸுன்னு தெரியாது. எங்கள் அப்பா எங்கே போயிருக்காங்க, வேலைக்கு போயிருக்கு. அதை சொல்கிறது ஒரு சந்தோஷம். என் பிள்ளைக்கு அப்பா எங்கன்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்பா அம்மாவை பற்றி என்ன வருது, அறிவு வருது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு 2 வயசு 3 வயசு ஆனோடனே உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறாரு, எங்கள் அப்பா போலீஸாக இருக்கார். கரெக்டாக சொல்லுது, அதிகாரத்தை சொல்லுது. எங்கள் அப்பா கிளர்க்காக இருக்கார், எங்கள் அப்பா மேனேஜராக இருக்காங்க, எங்கள் அம்மா சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக என்ன வேலை செய்கிறாங்க அம்மா அப்பா என்கிற அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுது. இதைத்தான் ஏசப்பா சொல்கிறாரு, என் ஜனங்களுக்கோ. வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1:3. என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள் 1 பாருங்க, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். டக்கு டக்குன்னு வைரா 2 என்ன பண்ணிகிட்டு இருக்கானுங்க. என் ஜனங்களுக்கு அறிவில்லை. 3 சொல்லும்போது சொல்கிறாரு, மாடு எஜமானை அறிகிறது, கழுதை தன்னுடைய ஆண்டவனுடைய முன்னணையை அறிகிறது. இஸ்ரவேலுக்கோ அறிவில்லாமல் உணர்வில்லாமலும் சங்காரமாகிறாங்க. ஜனங்களுக்கு தேவனை பற்றிய அறிவு இல்லை. உங்கள் தெய்வம் யாருன்னு சொல்ல தெரியல, உங்கள் அப்பா யாரு. ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு பெந்தேகோஸ்த விசுவாசி, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாய் பெற்றிருக்க, வேளாங்கண்ணிக்கு போறியே, அப்போ உனக்கு என்ன அறிவு இருக்கு? ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கு, அபிஷேகம் பெற்ற விசுவாசிக்கு, ஒரு பெந்தேகோஸ்த விசுவாசிக்கு வேளாங்கண்ணிக்கு எதுக்கு போற? அப்போ உனக்கு என்ன இல்லை? உன் தேவனை பற்றிய அறிவில்லை. ஒரு கிறிஸ்தவன், ஒரு ஆவிக்குரிய மற்ற கிறிஸ்தவன் போகலாம், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் போகட்டும், அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் போகலாமா? பைபிளில் எங்கேயாவது வேளாங்கண்ணின்னு வார்த்தை இருக்கா? பைபிளில் இல்லாத ஒரு சாமி, பைபிளில் இல்லாத ஒரு கோயில் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு மாதான்னு சொல்லிட்டா போதும், அது ஒரு சிலையை நிப்பாட்டி மாதான்னா போய் விழுந்துருவாங்க. அவங்களுக்கு பைபிள் அறிவு இல்லை. பிசாசு அவர்களை மாதா என்ற பெயரிலே சாத்தான் வஞ்சித்து அவர்களை கெடுத்து கொண்டிருக்கிறான். வேளாங்கண்ணி உண்மையான மாதாவே இல்லை. உண்மையான மாதா அழுக போகுது, வேதனைப்பட்டு, ஏண்டா என்னை இந்த பாடுபடுத்துறீங்க. அறிவில்லை, எது தெய்வம்னு தெரியல. நம்ம ஜனங்களுக்கு தேவனை பற்றி அறிவில்லை. மாடு கூட கரெக்டாக தன் எஜமான பாருங்கள். ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கும், பொங்கல் வருதுல, ஜல்லிக்கட்டு எல்லாம் எத்தனை பேர் நிற்கிற, 50 பேரும் குத்தும். ஆனால் அந்த வளர்த்தவன் பாருங்கள், ஒரு பொம்பளையாக இருக்கும், அது கூலாக நடந்து வரும் அந்த கிரவுண்டுக்குள்ளே. அந்த மாடு அது வர முஷ்னு வந்தது. அந்த பொம்பளையை கண்ட உடனே
பொட்டி பாம்பா கழுத்தை கீழே போடும் பாருங்கள். அந்த வளர்த்தவனை கண்ட உடனே அப்படியே கீழே போடும் பாருங்கள். அதுக்கு கூட தெரியுது நமக்கு இருக்கா? நம்ம தெய்வம் யாருன்னு கரெக்டாக தெரியுதா? ஏசு யாருன்னு சொல்ல தெரியுதா? ஏசு யாருன்னு ஒரு முஸ்லீம்கிட்ட போய் பேசுகிறோம். அவங்க சொல்ற ஏசு கடவுள் கிடையாது, அவர் ஒரு தீர்க்கதரிசி, நபி, அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பைபிள் தெரியாது. நம்ம அதை ஒத்துக்கலாமா? நபியாக ஒரு தீர்க்கதரிசியாக வந்த தேவன் அவர். ஏன் அவரை தேவன் சொல்றோம்? தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அவரை ஒருவரும் ஒரு காலமும் கண்டதில்லை. அவர் காணக்கூடாத தேவன், இவர் காணக்கூடிய தேவன். அவருடைய செயல்கள் அனைத்தும் இவர்கிட்ட இருக்கு. யார்கிட்ட? நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கங்க. அவர் எப்படி பாவத்தை மன்னிக்கிற அதிகாரத்தை உடையவரோ அதே போல பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கு? ஏன்னா தேவனை மன்னிக்க, பாவத்தை மன்னிக்க தேவனுக்கு மட்டும்தான் என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. அதே வேலையை யார் செய்கிறா? அப்போ அவர் காணக்கூடாத தேவன். ஒருவனுடைய உயிரை எடுக்கவும் கொடுக்கவும் அதிகாரம் தேவனுக்கு மட்டுமே உண்டு. அந்த வேலையை செய்கிறவர் யாரு? அதனால தான் இவர் காணக்கூடிய தெய்வம், அவர் காணக்கூடாது. இப்படி நம்முடைய தேவனை குறித்ததான அறிவு இருக்க வேண்டும். இவர் இல்லாமல் அவர்கிட்ட போகவே முடியாது. நானே வழியும் சத்தியமும், என்னை அல்லாமல் ஒருவனும் தேவனிடத்தில் பிதாவினிடத்தில் வர முடியாது. புரிஞ்சவங்க இல்லையா சொல்லுங்க. உங்க இயேசு யாரு? நீங்க கும்புற இயேசு யாரு? முழியிலே தெரியுது எதை சொல்றதுடா ஆண்டவரேன்னு. என் ஜனங்களுக்கோ என்ன இல்லை? அறிவில்லை. அறிவில்லாமல் என்ன செய்கிறார்கள்? சங்காரமாகிறார்கள். இந்த இயேசுவை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு சொர்க்கத்துக்கு போக முடியாது. நீ எவ்வளோ பெரிய கதவை திறந்து வச்சுட்டு இது சொர்க்க வாசல்னு சொன்னாலும், ஹலோ, கதவை பூரா நம்ம ஊரில் சாமியார் என்ன செய்வாங்க? கோயில்களில் கதவை பூரா திறந்து வச்சு சொர்க்க வாசல் திறந்துருங்க. அது சொர்க்க வாசல் கிடையாது. நீ சொர்க்கத்துக்கு போகணும்னா இயேசு மட்டுமே வழி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தேவனை குறித்ததான அறிவு நமக்கு தேவை. இருக்கா? எப்படி நீங்கள் இருக்கிறீர்கள்? உங்கள் தேவன் யாருன்னு தெரியாம நீங்கள் நல்லா கவனிச்சுக்கங்க. இங்கே இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் இப்போ நிறைய வீடுகள் வந்துருச்சு, கட்டலாம். முன்னெல்லாம் வெறும் காடாக இருந்துச்சு. இந்த ஆடு மேய்க்கிறவங்க என்ன செஞ்சுருப்பாங்க? இந்த கூடாரம் டென்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க. ஆட்டு குட்டிகளை பூரா அதுக்குள்ள அடைய போட்டுட்டு ஆடை பூரா அந்த மலை பக்கம் மேய பற்றிட்டு போயிடுவாங்க. அப்போ நம்ம சர்ச்சு சின்ன சர்ச்சு, கொஞ்சம் தான் ஜனங்க இருப்பாங்க. ஆனால் பொழுது போகணுன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போவேன், போய் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு. அப்போ சாயங்கால நேரத்தில் ஆடுகள்லாம் மேய்ஞ்சி வரும். இந்த குட்டி போட்ட ஆடுகள்லாம் அந்த மடுவில் பால் நிறைஞ்சி, ஏன்னா பகலெல்லாம் அந்த பாலை ஆட்டுக்குட்டிகள் குடிக்காதனால மடுவெல்லாம் பால் நிறைஞ்சு போய் அப்படியே அந்த ஆடு அப்படியே என் குட்டி எங்கே, என் பிள்ளை எங்கேன்னு வரும். எது? அந்த தாய் ஆடு அப்படியே வரும். அப்போ இந்த மெய்ப்பன் என்ன செய்வார்? இவர் கூட்டை திறந்து விடுவார். திறந்து விட்டால் அம்புட்டும் எங்கடா எங்கள் அம்மானு மாதிரி துள்ளி குதிச்சுக்கிட்டு ஓடும். இந்த குட்டி ஆடுகள் பூரா அப்படியே என்ன செய்யும்? ஓடும். அவ்வளவு கூட்டத்துலேயும் கரெக்டாக இந்த ஆடை போய் முட்டும். இது எங்கள் அம்மா இல்லை, அடுத்து இது இது வேணும், இதுவும் எங்கள் அம்மா இல்லை, இது எங்கள் கரெக்டாக பாருங்கள். அவ்வளவு பசியிலையும் அது என்ன செய்யும்? கரெக்டாக தன் தாயை தேடும் பாருங்க. அது கரெக்டாக தன் தாயை தேடுது பாருங்க. எங்கே நம்ம ஆளுகளை பார்ப்போம். நீங்கள் தேடுங்க பார்ப்போம் உங்கள் அம்மாவை, உங்கள் ஏசம்மாவை தேடுறோமா? அவர் வந்தால் வர்றாரு, நானே அசதியாக இருக்கேன், தூங்க போகிறேன். எவ்வளவு வேலை கிடந்தாலும் நம்முடைய அம்மா, நம்முடைய அப்பா, அம்மாவுக்கு அம்மா, அப்பாவுக்கு அப்பா, அவரை நாம் விடவே கூடாது. நாம் அவரை பற்றி கொள்ளுகிற அறிவு நமக்கு இருக்க வேண்டும். தேவனை அறிகிற அறிவு, நம்முடைய தகப்பனை குறித்த அறிவு இருக்க வேண்டும்.
அதில் வளரணும். இந்த வருஷம் நிறைய பைபிளை படிக்கணும், நிறைய பைபிள் படிக்கணும், நிறைய சத்தியத்தை அறியணும். இன்னும் பேதையாக இருக்கக்கூடாது. ஏமாந்துடணும்னா நம்மளை ஈஸியாக பிசாசு கவுத்திடுவான், கொண்டு வேளாங்கண்ணியில் நிறுத்திடுவான். இந்த மாலையை போடுங்க கழுத்தில் எல்லாம் சரியாயிருன்றான். அப்புறம் ஒரு கயிறு, ஒரு மாலை, ஒரு சிலுவை என்ன தூக்கி போட்டுக்கிட்டு அலைகிறது. அப்புறம் ஒரு கயரை கட்டி விடுவாங்க. இதெல்லாம் ஏமாற்றுவான். இந்த வஞ்சக வலையில நான் விழுந்து விடவே கூடாது. இதெல்லாம் பிசாசுனுடைய தந்திரம். ஆண்டவர் நமக்குள்ளே இருக்க வேண்டும். தேவனை அறிகிற அறிவு தேவை. வாசிங்க யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. யோவான் சுவிசேஷம் 17:3. ஒன்றான மெய் தெய்வமாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய வாழ்க்கை, மோட்ச வாழ்க்கை, நித்திய ஜீவன். நான் சொல்ற புரிஞ்சுக்கிட்டீங்களா? 2 காணக்கூடாத தெய்வமாகிய ஒன்றான மெய் தெய்வமாகிய உம்மையும் காணக்கூடிய தெய்வமாகிய நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஜீவன் என்னது? உயிர். நித்திய ஜீவன்னா நிரந்தர உயிர். நிரந்தரமாக நமக்குள்ளே ஜீவன் இருக்கணும். ஸோ இந்த நித்திய ஜீவனை கோடி கோடி வருஷம் அழியாத ஒரு வாழ்க்கை, நித்திய வாழ்க்கையை அடைய வேண்டுமானால் தேவனை அறிகிற அறிவு தேவை. அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவு நமக்கு தேவை. இந்த வருஷம் நல்ல பைபிள் படித்து நிறைய சந்தேகங்களுக்கெல்லாம் தீர்த்து எல்லா டவுட் கேட்டாலும் கேளுங்க என்கிட்ட, உங்கள் சந்தேகங்களை சொல்லித்தாரு. அதை அறிந்து பைபிளில் சத்தியத்திலே ஒரு நல்ல தெளிவை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென். சத்தியத்தை குறித்ததானே தெளிவு, தெய்வங்களை குறித்த தெளிவு. எது தெய்வம், எது தெய்வம், எது பேய், எது சாத்தான், நமக்கு தெளிவு இருக்கணும். அற்புதம் நடக்கிறதெல்லாம் தெய்வமா? மந்திரவாதி மாயவித்தக்காரனும் அற்புதம் செய்யத்தான் செய்கிறான், அதுக்கு அவன் தெய்வமா? ஆனால் அவன் அதுக்கும் அவங்க ஒன்றாத்தான் தெரியும். ஏன்னா இவனும் சூலாயுதம் தான் வச்சுருக்கான், மை செய்கிறவனும் எதான் வச்சுருக்கான், சூலாயுதம் வச்சுருக்கான், உடுக்க வச்சுருக்கான். அது சாமி சிவன்ட்டையும் எதான் இருக்குது. அப்போ எது சாமி எது பேயின்னு இது பகுத்து அறிகிறதா தேவனுடைய அறிவு. தேவனை அறிகிற நம்ம தெளிவாக இருக்கணும். எசக்கினா யார், முனியாண்டினா யார், மாரியாத்தானா யார், நம்மளாம் அதை கும்பிட்டுட்டு வந்தவங்க. அப்படி தானே கும்பிட்டோம்ல. எத்தனை மொட்டை போட்டிருக்கேன் எனக்குள்ள தெரியும், எத்தனை மொட்டை வருஷம் மொட்டை போட்டேன். 17 மொட்டை வருஷம் சலிக்காமல் போட்டு விட்ருவாங்க. வேதனையாக இருக்கும். அது மேடும் பள்ளமாக இருக்குமா, ஃப்ரெண்ட்ஸு பூரா கேலி பண்ணுவாங்க, எப்படா அந்த முடி முளைக்கும்னு இருக்கும். இவங்ககிட்ட கேட்டால் டே உனக்கு நேர்த்திக்கடன் போட்டிருக்கு, எனக்கு வருஷம் போட்டு தான் ஆகணும்னு வாங்க. எனக்கு மொட்டை போடவே விருப்பம் வராது. ஐயோ போடுறாங்களே போடுறாங்க. என்னை மொட்டை போட வச்ச மொட்டை வச்சுக்கிறேன். வேதனை. நம்முடைய தெய்வத்தை குறித்ததான அறிவு நமக்கு தேவை. யோசித்து பாருங்க, கடவுள்னு யாரு? அந்த அறிவில் வளரணும். சும்மா எல்லாத்தையும் தெய்வம் நம்பக்கூடாது. எல்லா சக்திகளையும் கூட இங்கே அவன் இவன் வச்சிருக்கிற மந்திர சக்திகள், எல்லா சக்திகளையும் தெய்வம் நம்பக்கூடாது. நாம் தெளிவாக இருக்கணும். எது நல்ல சக்தி, எது கெட்ட சக்தி, எது தெய்வ சக்தி, எது பேய் சக்தி, எல்லா சக்திகளை குறித்ததான அறிவில் இந்த வருஷம் நம்மளை நிரப்புவாராக. ஆமென். அல்லேலூயா. ஆமாம், தெளிவு இருக்கணும். ஆவிக்குரிய தெளிவு நமக்கு வரணும். சரி, கடைசியாக ஒன்று வாசிக்கிறேன். ஆபகுக் 3:3. ஆபகுக் 3:3. தேவன் கீழே கடைசிக்கு வாங்க சார். எதுக்கு நீங்கள் தேவன் பரதாபப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? வானங்களை அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது, அவருடைய துதியினால் பூமி நிறைந்திருந்தது. 3வது எது? முதல்ல சொன்னேன், அவருடைய ஆலயத்தை மகிமையினால் நிரப்பினார். 2வது தேவனை அறிகிற அறிவினால்
நம்மளை நிரப்புகிறார். கர்த்தரை அறிகிற அறிவினால் நம்மளை என்ன செய்கிறார்? சமுத்திரம் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல நம்மளை கர்த்தரை அறிகிற அறிவினால் இந்த வருஷம் நிரப்புகிறார். மூன்றாவது, நம்மை துதிகளினால் பூமி நிறைந்திருக்கிறது போல நாம் முதலாவது துதிகளினால் என்ன செய்ய வேண்டும்? நம்ம எப்பவும் துதியில் நிறைஞ்சிருக்கணும். நம்முடைய வாய் எப்பொழுதும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? துதிக்கிற வாயாக இருக்கணும். இப்போ கூட பிரசங்க கேட்டுக்கிட்டே கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? தோத்திரம் 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 தோத்திரம். துதிக்க 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 உங்களுக்கு மகிமை கூடிக்கிட்டே இருக்கும், வல்லமை கூடிக்கிட்டே இருக்கும், தேவ பிரசன்னம் கூடிக்கிட்டே வரும். நீங்கள் உங்களுடைய வாய் துதிச்சுக்கிட்டே இருக்கணும். துதி இருக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் இருக்கும். துதி இருக்கிற இடத்துல பிசாசு நிற்கவே முடியாது. துதிக்கிற மனசுக்குள்ளே பிசாசு வர முடியாது. துதிக்கிற வாயில பிசாசு நுழைய முடியாது. நீங்கள் எப்போது வயிறு வலி, வயிற்று வலி, காலு வலி வந்தாத்தான் வாயில் தோத்திரமே வருது. இன்னைக்கு எப்படி தான் ஆகிப்போச்சு? சோத்திரம் ஏசப்பா, ஏன்னா வலி வந்துருச்சு. வலி வந்தாத்தான் வாயில் தோத்திரம் வருது. அப்படின்னா நல்லா டெய்லி 4 மிதி மிதிச்சுக்கிட்டே இருப்பார். சொல்லு தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போது நம்ம நேச்சராகவே வாயில் என்ன வந்துக்கிட்டே இருக்கணும்? சொல்லுங்க, துதிக்க பழகணும். துதிக்க பழகணும். துதிக்கிற இடத்துல அற்புதம் நடக்கும். துதிக்கிற இடத்துல கர்த்தர் வந்து நிற்பார். ஏன்னா அவர் துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிறது. எங்கே வாசம் பண்ணார்? துதிக்கிற இடத்துல வந்து நிற்பார். இந்த ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டா இயேசுவே என்னோடு இருங்கன்னே சொல்ல வேண்டாம். நீங்கள் தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க, அவரே வந்துடுவார் அந்த இடத்துக்கு. நீங்கள் துதிக்க ஆரம்பித்தாலே அந்த இடத்துக்கு வந்துடுவார். நீங்கள் பைபிளை படித்து பார்த்தா எப்பெல்லாம் துதிக்கிறாங்களோ அங்கெல்லாம் அற்புதத்தை பார்க்கலாம். நீங்கள் பைபிளை பாருங்கள். அப்போஸ்தலர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், சீக்கிரம் எடுங்க முடிச்சாரு, 16:25. நடு ராத்திரில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி எப்படி பாடினாங்க? ஜெபம் வேறு, பாட்டு வேறு, துதி வேறு. 3 பிரிக்கிறார் பாருங்க. ஜெபம் பண்ணி துதித்து பாடின. அப்போ பாட்டும் துதியும் கொஞ்சம் ரிலேட்டடானது. தோத்திரமும் துதியும் அப்படியே பாடிக்கிட்டே துதிக்கிறாங்க. இப்படி பாடிக்கிட்டே துதிக்கிறாங்க. பாடிக்கிட்டே துதிக்க 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 எது வருகிறது? மகிமை வருகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சரி, இதை செய்கிறதுக்கு எந்த டைமை சூஸ் பண்ணுறாங்க? எப்படி நீங்கள் செய்வீங்களா? நான் குரட்டையில் இருப்பேன், பரலோகத்தில் பாதியில் இருப்பேன். நடுராத்திரில் துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. துதிக்கிறாங்க. அவங்களுக்கு இருந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறார். சிறைச்சாலை கதவு உடைகிறது. நீங்க நடுராத்திரில் ஜெபிச்சு பாருங்க, உங்க கதவை உடைப்பார். கற்பத்தின் கதவை திறப்பார். ஆமீன். அப்படித்தான் இருக்கு. அன்னாளுடைய கற்பத்தை திறந்தார், ராகேலுடைய கற்பத்தை திறந்தார். கர்த்தர் கற்பத்தின் கதவை திறந்து குழந்தை பாக்கியத்தை தருவார். எப்போ? நடுராத்திரில் ஜெபிச்சு பாருங்க. தூங்குறது நினச்ச நேரம் செஞ்சாது, நேரம் வரும்போது ஜெபம் பண்ணுறது. அப்படி இல்லை, நீ ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி நடுராத்திரில் ஜெபிச்சு பாருங்கள். இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு மகிமையை, அற்புதத்தை செய்வார். என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும், அரசாங்கத்தை ஆட்டி படைக்கிற வல்லமை நம்ம கையில் தான் இருக்குது. ஆமீன் சொல்லுங்க. நம்ம ஒழுங்காக முழங்கால் போட்டு நடுராத்திரில் துதிச்சிட்டோம்னா அரசாங்கத்தையே, அரசனையே ஆட்டி படைக்க முடியும் நம்மளால். நமக்கு அந்த 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 இது தெரியலை. நமக்கு இந்த வருஷம் நம்ம செய்ய போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஜபிக்க போகிறோம். நடுராத்திரி ஜபம் பண்ண போகிறோம். பண்ணி நல்லா துதிக்க போகிறோம். இந்த ராஜபாளையத்துலேருந்து நிறைய பேர் வர போகிறாங்க சபைக்குள்ள. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். கர்த்தர் கொண்டு வருவார். ஆமேன்.
இந்த வருஷம் கர்த்தர் ஆலயத்தை மகிமையால் நிரப்புவது போல ஜனத்தால் நிரப்புவாராக. கர்த்தர் நல்லவர். 2 நாளாகமத்தில் 20 அதிகாரத்தில் யோசபாத்துன்னு ஒரு ராஜா, அப்பாவி மனுஷன், தெய்வத்துக்கு பயந்து நடக்கிற மனுஷன், உங்களை மாதிரி விசுவாசி. அடிக்க வந்துட்டாங்க. 3 பேர் சேர்ந்து அடிக்க வரேன். 3 பேர் சேர்ந்து ஒன்று சேர்ந்துக்கிட்டு அடித்து கொள்ளையடிக்க வராங்க. யார? இந்த யோசபாத் ராஜாவை. 3 பேர் சேர்ந்து 3ஆம் வசனத்தில் 2ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, மோவாபியர்கள், அம்மானியர்கள், சேயீர் மலை தேசத்தா 3 பேர் சேர்ந்து அடிக்க வரான்னு. இவருக்கு என்ன செய்யறதில்லை. ஒத்தைக்கு வந்தாலே நம்மளால் சண்டை போட முடியாது. இவன் 3 பேர் சேர்ந்து வராங்களே, ஏசப்பா நான் என்னடா செய்வேன் ஆண்டவர், ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு கூப்பிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். வசனம் சொல்லுது 19ஆம் வசனத்தில், இல்லை 20ஆம் வசனம் பாருங்கள். 2 நாளாக பத்தியலா, கர்த்தரை நம்புங்கள், அவருடைய பிள்ளைகளை ஊழியத்தை நம்புங்க, ஊழியக்கார் நம்புங்க. அப்பொழுது உங்கள் காரியங்கள்லாம் என்ன பெறும்? சித்தி பெறும், வெற்றி பெறும்ன்றாரு. அப்படியா? உடனே டக்குன்னு என்ன செஞ்சார்? ஜெபத்துக்கு ஒழுங்கு பண்ணார். 22ஆம் வசனத்தில், அவர்கள் பாடி துதி செய்து தொடங்கினார்கள். எல்லாம் பாடுறதுக்கு துதிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி, மியூசிக்கெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் மியூசிக்கோடு வச்சுக்கிட்டு தோத்திரம் 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 பாட ஆரம்பிக்கிறார்கள். தேவனுடைய மகிமை இறங்கினது. வாசிங்க. பாடி துதி செய்ய தொடங்கின போது அங்கே ஒருவருக்கொரு விரோதமாய் யுத்தம் பண்ணி மாண்டு போனார்கள். எதிரியோடு நம்ம சண்டை போடவே வேண்டாம். நீங்கள் வீட்டுக்குள்ளே கதவை பூட்டிக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. பக்கத்து வீட்டுக்காரன் ஒரே இடைஞ்சலாக இருக்கான் பாஸ்டர், எனக்கு என்ன செய்யணும் இதில், வீட்டை விட்டு கதவை திறந்து வெளியே வந்தாலே வம்புழுக்கிறான், சண்டைக்கு இழுக்கிற மாதிரியே சாடமாடையாக பேசுகிறாங்க, என்ன செய்கிறேன்னே தெரில. நீங்கள் கதவை பூட்டிக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க, அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாமான் பாருங்க. ஆமீன் ஆமீன். நீங்கள் ஒன்றும் வம்புக்கே போக வேண்டாம், கதவை பூட்டிக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்கள்கிட்ட ஒன்று சேர்ந்து ஊருக்காரங்க ஊருன்ற பேரில் ஒன்று சேர்ந்துட்டு வந்தவங்க பூரா ஒருத்தனுக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு போகிற மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க. இந்த வருஷத்தில் துதி செய்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை, துதியினால் நம்முடைய வாயை நிரப்புவோம், துதியினால் நம்முடைய மனசை நிரப்புவோம், துதியினால் நம்முடைய வாழ்க்கையை நிரப்புவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.